ஒரு ஸ்வீட் பண்ணலாம் வாங்க. எனக்கு வந்து பக்கத்துல பழனி போயிட்டு வந்து பஞ்சாமிர்தம் கொண்டு வந்து குடுத்தாங்க. இத பார்த்ததுலேருந்து என் சின்ன பையன் கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்ப தான் கொஞ்சம் சளி சரியாயிருக்கு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இத ஏதாவது ஒண்ணு பண்ணி குடுக்கலான்னு சொல்லிட்டு, இதில ஒரு பணியாரம் பண்ணலாம் வான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். கோதுமை மாவு 2 நான் அந்த கரண்டியில 2 எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு பிஞ்ச்சு சால்ட் போடுங்க. நான் அத காட்ட மறந்துட்டேன் சாரி. தண்ணி ஊத்தி நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பஞ்சாமிரத்துக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து பழம், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் நட்ஸ் கொஞ்சம் நம்ம போட்டா சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால, நான் நட்ஸ் வச்சுருந்தேன் அத போட்டுக்கிட்டேன். நீங்க வெறுமனே நடக்கல்லைய கூட நல்லா வறுத்துட்டு, ஒண்ணும் பாதியுமா சும்மா இப்படி நுணுக்கி விட்டு எடுத்து போட்டிங்கன்னா, அது கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் தண்ணி மாரி வேற கலந்துட்டேன். நீங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியா கலந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கெட்டியா கலந்துட்டு, பணியாரக்கல்ல நெய் 1 ஸ்பூன் விட்டு விடுங்க. எங்க பணியாரக்கல்லு ரொம்ப அடி வாங்கியிருக்குன்னு நெனைக்கிறேன். அதுக்கு நான் ரெஸ்ட் குடுக்கணும். ஏன்னா ரொம்ப உழைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். நல்லா அழகா சுட்டு எடுத்து குடுத்து பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். ஈஸியான வேலை தான். இந்த மாதிரி நம்ம குடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். பழனிமலை முருகருக்கு அரோகரா. தேங்க் யூ.